Good morning students. Today we are going to discuss about our third lesson, working with the computer. What? Working with computer. We need to know about the working principle of computer before we start working with it. That means what? If we want to work with the computer means before we need to know what is the principle, how we will work, how we are going to work with computer. Like that we need to know. ஓகேவா என்ன சொல்ல வராங்க உங்களோட தேர்ட் லெசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் வித் கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டரில் இப்போ எப்படி கம்ப்யூட்டர் கூட ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ கம்ப்யூட்டர் கூட ஒர்க் பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு என்ன தெரிஞ்சுக்கணும், அதோட ப்ரொசீஜர்ஸ் தெரியணும். எப்படிலாம் அதில் ஒர்க் பண்ணலாம், எப்படி சிஸ்டம் ஆன் பண்ணுறது, எங்கே ப்ராசஸ் பண்ணுறது, எப்படி இன்புட் கொடுக்குறது, எங்கே அவுட்புட் நம்ம பார்க்குறது. லைக் தட் வி நீட் ஃபஸ்ட்டு எல்லாமே என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். தென் ஒன்லி வி கேன் ஒர்க் ஈஸிலி. ஓகேவா, அது கூட நம்ம ஈஸியாக ஒர்க் பண்ணலாம். ஸோ இங்கே பாருங்கள், உங்களுக்கு ஒரு சில 3 பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. மில்க், சுகர், க்ரீம். என்னென்னா மில்க், சுகர், க்ரீம். தென் ஆன்டி இஸ் மிக்சிங் தெம் இன் எ பவுல். அது என்ன பண்ணுறாங்க, ஒரு பவுல் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணுறாங்க. ஷீ இஸ் கீப்பிங் இன் த பவுல் இன்டு எ ரெஃப்ரிஜிரேட்டர். தென் ஷீ இஸ் கீப்பிங் த பவுல் இன்டு ரெஃப்ரிஜிரேட்டர். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க, அந்த பவுலை வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறாங்க. ஸோ வாட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் பை திஸ்? இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், இப்போ மில்க்கு, க்ரீமு, சுகர் மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சா நமக்கு என்ன கிடைக்கும், ஐஸ்கிரீம் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேவா. ஆன்ட்டி இப்போ நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம், ஆன்ட்டி ஹேஸ் மேட் ஐஸ்கிரீம் ஃபார் சில்ட்ரன். ஓகேவா, அவங்க சில்ட்ரனுக்கு ஐஸ்கிரீம் ரெடி பண்ணியிருக்காங்க. ரெடி பண்ணிட்டு என்ன செஞ்சிட்டாங்க, அதை ஃப்ரிட்ஜில் வச்சு வெளில கொண்டு வந்தாங்க, ஐஸ்கிரீமாக மாறிடுச்சு. ஸோ இங்கே வந்து 3 ப்ராசஸ் நடந்திருக்கு. என்னென்ன ப்ராசஸ், இன்புட், ப்ராசஸ், அவுட்புட். ஓகேவா, அந்த ஐஸ்கிரீம் எப்படின்னா ஐஸ்கிரீம் ரெடி பண்ணுறதுக்கு இந்த ப்ராசஸ் நடந்திருக்கு. இன்புட்டு, ப்ராசஸ்ஸு, தென் அவுட்புட். இந்த 3மே சேர்ந்ததுனால தான் ஐஸ்கிரீமாக நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ ஹியர் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் வாட் இஸ் இன்புட், ஓகே, வாட் இஸ் அவுட்புட், வாட் இஸ் ப்ராசஸ் அப்படிங்கிற விஷயத்த நம்ம இங்கே போய் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் வித் த ஹெல்ப் ஆஃப் திஸ் ஐஸ்கிரீம். இந்த ஐஸ்கிரீம் ரெடி பண்ணாங்களே, அதை யூஸ் பண்ணி we are going to discuss what is input, what is process, then what is output. ஓகேவா. ஸோ இன்புட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஐஸ்கிரீம் தயாரிக்க என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ், ஓகேவா, என்னென்ன திங்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டோம் அதுதான் வந்து இன்புட்டு. தட் மீன்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணோம், மில்க், சுகர், க்ரீம். என்னென்னா மில்க், சுகர், க்ரீம், இந்த 3த்தையும் யூஸ் பண்ணோம். ஸோ அந்த 3மே என்னது, இன்புட். இந்த 3மே இன்புட். நெக்ஸ்ட்டு ப்ராசஸ். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன ப்ராசஸ் பண்ணோம், மிக்சிங், குக்கிங் அண்டு ரெஃப்ரிஜிரேட்டிங் ஆர் த ப்ராசஸ். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோம், அதை ஆன்ட்டி என்ன பண்ணாங்க, நெக்ஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணாங்க. மிக்ஸ் பண்ணிட்டு ஆஃப்டர் தட் ஷீ கீப் த பவுல் இன்டு எ ரெஃப்ரிஜிரேட்டர். ஆஃப்டர் தட் வாட், ஷீ இஸ் கீப்பிங் த பவுல் இன்டு ரெஃப்ரிஜிரேட்டர். நெக்ஸ்ட் என்ன பண்ணாங்க, ஃப்ரிட்ஜில் வச்சாங்க. ஸோ இந்த மிக்சிங் பண்ணுறது வந்து ப்ராசஸ் சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு அவுட்புட்னா என்னது, we are getting the result. What is the result? That is ice cream. ஓகேவா, ice cream is the result. ஸோ நமக்கு ஒரு ரிசல்ட் வேணுன்னா நம்ம அதில் என்னென்ன செய்யணும், இன்புட்டு கொடுக்கணும், நெக்ஸ்ட்டு அதை எக்ஸிக்யூட் ப்ராசஸ் பண்ணணும். ஆஃப்டர் தட் நமக்கு என்ன இருக்கும், அதுக்கான அவுட்புட் கிடைக்கும். இதுதான் கம்ப்யூட்டர்லேயும் நடக்குதுன்னு சொல்ல வராங்க. ஓகேவா. ஸோ இன்புட் என்ன பண்ணோம், சுகர், க்ரீம், மில்க் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டோம், இதெல்லாம் இன்புட். ப்ராசஸ் என்ன பண்ணது, நல்லா மிக்ஸ் பண்ணது, ரெஃப்ரிஜரேட்டரில் வச்சது, இது எல்லாமே வந்து ப்ராசஸ். நெக்ஸ்ட்டு அவுட்புட் என்ன கிடைக்கிது, ஐஸ்கிரீமாக கிடைச்சிது. ஓகேவா. ஸோ இன்புட் மீன்ஸ் என்ன, required things to do any work are called input. required things to do any work are called input. இன்புட்னா என்னது, required things, ஒரு இது செய்கிறதுக்கு ஒரு பொருளை செய்கிறதுக்கு தேவையான திங்ஸ். ஓகேவா, அது எல்லாமே வந்து இன்புட்டு. ப்ரொசீஜர் ஆர் த ஆக்சுவல் ஒர்க் இஸ் கால்டு ப்ராசஸ். ப்ராசஸ்னால் என்னது, ஸோ இந்த வேலையை இப்படி தான் செய்யணுன்ட்டு செஞ்சிட்ருப்போம்ல, அந்த ப்ராசஸ், அந்த ப்ரொசீஜரு, அப்படிலாம் அந்த வேலையை செஞ்சிட்ருக்கோம், அந்த ஒர்க்கு, அதுதான் வந்து ப்ராசஸ் என்போம். நெக்ஸ்ட் அவுட்புட். த எண்ட் ரிசல்ட் இஸ் கால்டு அவுட்புட்.
ஸோ முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு கிடைக்கிற அந்த எண்டு தான் வந்து அவுட்புட்னு சொல்கிறோம். டேர்ம்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர், வாட் ஆர் த இன்புட், வாட் ஆர் த ப்ராசஸ், வாட் ஆர் த அவுட்புட், லைக் தட் we are going to discuss. Okay, we already know what is input. Yeah, we already know what is input. So what is input? Required things to do any work are called input. What is input? Required things to do any work are called input. ஸோ இப்போ அங்கே ஐஸ்கிரீம் செய்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணோம்? ரெக்வயர்ட் திங்ஸ் என்னென்ன திங்ஸ் பார்த்தோம்? மில்க், சுகர், க்ரீம். இது வந்து ரெக்வயர்ட் திங்ஸ் ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு. ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர், ஸோ கம்ப்யூட்டருக்கு வரும்போது நம்ம என்னென்ன ரெக்வயர்ட் திங்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ், த இன்ஃபர்மேஷன் தட் வி ஃபீட் டு த கம்ப்யூட்டர் த்ரூ த கீபோர்ட் ஆர் மவுஸ். இன் டேர்ம்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர், த இன்ஃபர்மேஷன் that we feed to a computer through the keyboard or mouse is called input. So keyboard mouse யூஸ் பண்ணி கம்ப்யூட்டருக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? கம்ப்யூட்டரில் நம்ம இன்ஃபர்மேஷனை ஃபீட் கொடுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து இன்புட்னு சொல்கிறோம். We can give input in 3 different forms as alphabet, numbers, pictures. We call the input as data. Okay. ஸோ இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம்? இப்போ அங்கே என்ன செஞ்சோம்? இன்புட் எப்படி கொடுத்தோம்? ஐஸ்கிரீம் தயாரிக்க மில்க்கு, சுகரு, க்ரீம் இப்படி கொடுத்தோம். ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் நம்ம எப்படி கொடுக்க போகிறோங்க இன்புட்டை? எய்தர் அல்ஃபபெட். அல்ஃபபெட் மீன்ஸ் வாட்? ஏபிசிடி தான் லெட்டர்ஸ் தான் நம்ம அல்ஃபபெட் சொல்லுவோம். எய்தர் அல்ஃபபெட்ஸ், நம்பர்ஸ், தென் பிக்சர்ஸ். we know what is numbers. Okay, what is numbers we know, what is pictures we know, what is alphabets we know. ஓகேவா? we call the input as data. So input வந்து இன்னொரு வகையில் நம்ம எப்படி சொல்லலாம்? டேட்டான்னு சொல்லலாம். Here one of example is eagle Rajali flew 120 kilometers in 50 minutes. The above statement Rajali 120, 50 are the data. ஸோ இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஒரு ஈகிள் பேர் ராஜலி. ஓகேவா? ராஜலி பேர். ஸோ இந்த ஈகிள் வந்து என்ன பார்த்தீங்கன்னா 120 கிலோமீட்டர். ஓகேவா? 120 கிலோமீட்டர் ஸ்பீடில் பறக்குது. 120 கிலோமீட்டருக்கு பறக்குது 50 மினிட்ஸில். 50 மினிட்ஸில் 120 கிலோமீட்டர், 120 கிலோமீட்டருக்கு இந்த ஈகிள் பறந்துருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ இங்கே இன்ஃபர்மேஷன் டேட்டா அப்படின்னா எதுன்னு பாருங்கள். அந்த எபோ ஸ்டேட்மெண்ட்டில் ராஜலி அது வந்து பேர், அது ஒரு இன்ஃபர்மேஷன். 120 கிலோமீட்டர்ஸு, 50 ஓகேவா? 50 வந்து மினிட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து இன்ஃபர்மேஷன். ஓகேவா? அது பறக்கிறதுக்கு இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டில் இதெல்லாம் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன். ஸோ இதுதான் வந்து டேட்டாங்கிறோம். ஓகேவா? the photo of Rajali's data picture. ஸோ நம்ம இப்போ இங்கே என்ன பார்த்தோம்? the input மேபி அல்ஃபபெட்டாக இருக்கலாம், நம்பர்ஸாக இருக்கலாம், பிக்சர்ஸாக இருக்கலாம் மொத்தமாக. ஸோ இப்போ இந்த ஈகிளோட பிக்சர், ஈகிள் வந்து என்னது? பிக்சர் ஃபார்மில் நமக்கு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு நேம். ஓகேவா? ஈகிளோட நேம் வந்து நமக்கு டெக்ஸ்ட் ஃபார்ம், அல்ஃபபெட் ஃபார்மில் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு 120 and 50, 120 கிலோமீட்டர்ஸ் அண்ட் 50 மினிட்ஸ் அது நம்பர் ஃபார்மில் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் அவங்க வந்து எக்ஸாம்பிள் எதுக்கு பார்த்தா இன்புட்டில் வந்து நம்ம சொன்னோம்ல, இன்புட் மேபி அல்ஃபபெட்டாக இருக்கலாம், நம்பர்ஸாக இருக்கலாம், பிக்சர்ஸாக இருக்கலாம். ஸோ இதுதான் அது. பிக்சர்ஸ்க்கு இந்த ஈகிள் பிக்சர், நம்பர்ஸ்க்கு 120 and 50, தென் அல்ஃபபெட்டுக்கு வந்து நேம் ஆஃப் த ஈகிள். ஓகேவா? இதுதான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு ப்ராசஸ். The calculation or the analysis done by the computer is called process. The tall vertical box called CPU, Central Processing Unit, does the process. CPU is the brain of the computer. ஸோ சிபியூங்கிறோம். சிபியூ தான் வந்து ப்ராசஸிங் யூனிட். ஓகேவா? சிபியூ தான் ப்ராசஸிங் யூனிட். ஸோ இது என்ன பண்ணுது? நம்ம இன்புட் கீபோர்டு மவுஸை யூஸ் பண்ணி கொடுக்குற இன்புட்டை வாங்கி என்ன பண்ணோம்? ப்ராசஸ் பண்ணோம், எக்ஸிக்யூட் பண்ணோம். ஸோ ஒரு கேல்குலேஷன் கொடுத்தோம்னா சிபியூ தான் கேல்குலேட் பண்ணுது. சிபியூ எப்படி இருக்கும்? டாப் வெர்டிக்கல். ஓகேவா? இந்த டால் வெர்டிக்கல், உயரமாக வெர்டிக்கல் ஷேப்பில் இருக்கிற பாக்ஸ் தான் வந்து சிபியூன்னு சொல்கிறோம். சிபியூ பேர் வந்து சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். சிபியூக்கு ஃபுல் ஃபார்ம் சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். இட் இஸ் த பிரெயின் ஆஃப் த கம்ப்யூட்டர்ஸ். ஓகே, சிபியூ இஸ் ஏ பிரெயின் ஆஃப் த, ஏன்னா இதுதான் வந்து என்டையர் ஒர்க். எப்படி நம்ம பிரெயின் நமக்கு என்டையர் ஒர்க்கை பார்க்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குதோ அது போல் இந்த சிபியூ தான் என்ன பண்ணும்? என்டையர் ஒர்க்கை பார்க்கும். ஸோ அதனால நம்ம என்ன சொல்கிறோம்? பிரெயின் ஆஃப் த கம்ப்யூட்டர், தென் ப்ராசஸிங் யூனிட்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு அவுட்புட். வாட் இஸ் அவுட்புட்? ஸோ அங்கே ஐஸ்கிரீமில் அவுட்புட் எப்படி வந்துச்சு? இன்புட்டு க்ரீம், மில்க், சுகர் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணுறது வந்து ப்ராசஸ்ஸு, ஃப்ரிட்ஜில் வைக்கிறது ப்ராசஸ்,
ஐஸ்கிரீமாக கிடைக்கும் போது நமக்கு அவுட்புட் கிடைக்கும். அதே மாதிரி இங்கே கீபோர்டு மூலியமாக நம்ம இன்புட்டை கொடுத்து சிபியூவில் ப்ராசஸ் பண்ணி எங்கே அவுட்புட் பார்க்க போகிறோம், மானிட்டரில். சப்போஸ் ஒரு கேல்குலேஷன் கொடுக்குறோம்னா என்ன பண்ணோம், மானிட்டர் வந்து கேல்குலேஷன் ஆகும். அதே பிரிண்ட்னு கொடுக்கும்போது பிரிண்டரில் பிரிண்ட் ஆகி வந்துடும். ஸோ இதை தான் வந்து அவுட்புட்டுங்கிறோம். ஆஃப்டர் த கம்ப்யூட்டர் கம்ப்ளீட் இட்ஸ் ஒர்க் the result given by it is called the output. ஓகேவா? ஆஃப்டர் த கம்ப்யூட்டர் கம்ப்ளீட்ஸ் இட்ஸ் ஒர்க், கம்ப்யூட்டர் எல்லா வேலையும் முடித்ததுக்கப்புறம் அதோட ரிசல்ட்டை வந்து எங்கே கொடுக்கும், ரிசல்ட்டை மானிட்டரில் பார்ப்போம், இல்லை பிரிண்டரில் எடுத்துப்போம். ஸோ இதை தான் வந்து அவுட்புட்னு சொல்கிறோம். ஜென்ரலி இட் இஸ் டிஸ்பிளேட் ஆன் த மானிட்டர். ஸோ இந்த அவுட்புட் வந்து பொதுவாக எங்கே கிடைக்கும் பார்த்தீங்கன்னா மானிட்டரில் பார்க்கலாம். we can also take the result in printed format through the printer. ஒரு கால்குலேஷன் பண்ணுறோம், அந்த கால்குலேஷனுக்கான ரிசல்ட்டு மானிட்டரில் பார்க்கலாம். ஸோ அதை நம்ம வேறு யார்கிட்ட காட்டணும், எங்கே எடுத்துகிட்டு போகணும்னு நினச்சோன்னா என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் பிரிண்ட்டு கொடுத்து காப்பியாக எடுத்துக்கலாம் பேப்பரில். நெக்ஸ்ட் we are going to discuss about storage device. Storage device. What is storage device? What is storage? Storage means what is store? ஸோ ஸ்டோரேஜ் அப்படின்னா நம்ம வீட்டில் ஸ்டோர் ரூம்னு சொல்லுவோம். ஸோ அங்கே என்ன இருக்கும், ஸோ மளிகை ஜாமானுக்குள்ளே திங்ஸ் எல்லாமே அங்கே நம்ம பேரண்ட்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்க, நம்ம அம்மா ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க, தேவைப்படும் போதெல்லாம் எடுத்துப்பாங்க. ஸோ அதேமாரி கம்ப்யூட்டர் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம கொடுக்குற இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஒரு டிவைஸில் ஸ்டோர் ஆகியிருக்கும். தட் டிவைஸ் இஸ் கால்டு ஸ்டோரேஜ் டிவைஸ். ஓகேவா? ஸோ நம்ம கொடுக்குற இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க டிவைஸ் இஸ் கால்டு ஸ்டோரேஜ் டிவைஸ். ஆல் தட் வி டைப் ஆன் த கீபோர்டு இஸ் இமீடியட்லி ஸ்டோர்ட் இன் த கம்ப்யூட்டர் அன்டில் த ஒர்க் இஸ் டன். ஸோ நம்ம டைப் பண்ணுற எல்லாமே எங்கே இப்போ ஒன்று என்ன ஆகும், இமீடியட்டாகவே ஸ்டோர் ஆகிட்டே வந்துட்டுருக்கோம். இஃப் யூ வாண்ட் டு ஸ்டோர் த இன்ஃபர்மேஷன் ஃபார் ஃபியூச்சர் யூஸ் வி ஹாவ் டு சேவ் இட் பர்மனெண்ட்லி இன் ஸ்டோரேஜ் டிவைஸ். ஸோ நம்ம டைப் பண்ணுறது எல்லாமே டெம்பரரியாக ஸ்டோர் ஆகிட்டே வந்துட்டுருக்கோம். இஃப் வி வாண்ட் தட் இன்ஃபர்மேஷன் ஃபார் ஃபியூச்சர் யூஸ், ஃபியூச்சர் யூஸ்க்கு நமக்கு அந்த இன்ஃபர்மேஷன் தேவை அப்படின்னு நினச்சோம்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதுக்குன்னு ஒரு நேம் கொடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற டிவைசஸ் நிறைய இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க் இருக்குது, காம்பேக்ட் டிஸ்க் இருக்குது, பென்ட்ரைவ் இருக்குது. ஸோ ஹார்ட் டிஸ்க்குங்கிறது பர்மனெண்ட்டாகவே சிஸ்டத்தில் ஒன்று இருக்கும் சிபியூவில். சரியா? ஹார்ட் டிஸ்க் இஸ் ஏ ஹியூஜ் ஸ்டோரேஜ் டிவைஸ் மவுண்டட் இன்சைட் சிபியூ. ஓகேவா? எங்கே இருக்கும், சிபியூவில் ஆல்ரெடி இருக்கும். The content stored in hard disk will remain there permanently. It is called secondary memory. இந்த ஹார்ட் டிஸ்க் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், செகண்டரி மெமரின்னு சொல்லுவோம். இது பர்மனெண்ட்டாகவே எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்கோம், ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். இப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க நம்ம என்ன பண்ணலாம், ஃபியூச்சரில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க இந்த ஹார்ட் டிஸ்க். இந்த ஹார்ட் டிஸ்க் பிக்சர் இங்கே இருக்கு பாருங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் we are going to discuss compact disk. Some storage device can be attached to the CPU whenever required. They are compact disk, CD and pen drive. These are called external storage device. We can carry it anywhere. CD is injected into the CD drive mounted inside the CPU. So இந்த CD driveங்கிறதும் CPUவில் இருக்கும். CD drive நம்ம என்ன பண்ணலாம், ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணி இந்த சிடி அதில் வச்சோம்னா உள்ளே போனதுக்கப்புறம் நம்ம காப்பி பண்ண வேண்டிய விஷயத்தை காப்பி பண்ணிக்கலாம், இல்லை அதில் இருக்கிற விஷயத்தில் இதில் ரீட் பண்ணிக்கலாம், ரைட் பண்ணிக்கலாம், லைக் தட். ஓகேவா? ஸோ சிடி இஸ் ஒன் ஆஃப் த காம்பேக்ட் ஸ்டோரேஜ் டிவைஸ். நெக்ஸ்ட் we are going to discuss about pen drive. ஸோ சிடி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் டிவைஸ். எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் டிவைஸ்னால் என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஜஸ்ட் காப்பி பண்ணிட்டு நம்ம பர்பஸ்க்கு வெளியிலே வச்சுக்கிறோம். ஓகே, எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போய்க்கலாம், வந்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பென் டிரைவ். இட் இஸ் a small device which can be attached to a keychain. We can store more information that of CD in it. ஓகேவா? ஸோ மற்றது கம்பேர் பண்ணும்போது சைஸை பொறுத்து நம்ம எவ்வளோ வேணாலும் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், கீ செயினில் மாட்டிக்கலாம். இப்போ நிறைய மாடல் வந்துட்டு பென்ட்ரைவ் என்ன பண்ணிக்கிறோம், கழுத்தில் கூட மாட்டிக்கிறோம், செயின் போட்டு. கீ செயின் பைக் கீ செயினில், சைக்கிள் கீ செயினில், கையில் வச்சுக்கிறோம், இவ்வளோலாம் செஞ்சுக்கிறோம். ஸோ இந்த பென்ட்ரைவ்லேயும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், நிறைய இன்ஃபர்மேஷன் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஃபார் அட்ராக்டிங் பர்பஸ் இது வந்து நிறைய டிசைனில் வந்துருக்கு. கார் மாதிரி, இப்போலாம் நான் கீ செயின் மாதிரி வந்துருக்கு, கார் மாடலில் வந்துருக்கு. அப்புறம் அது டாய்ஸ் பொம்மை மாடலில் வந்துருக்கு. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓகேவா? இந்த மாடல்லாம் நிறையா பென்ட்ரைவ் அவைலபிளாக இருக்குது. ஓகேவா? ஸோ இதுதான் உங்களோட தேர்ட் லெசன். இதோட உங்களுக்கு கம்ப்யூட்டர், இந்த டேர்முக்குள்ள கம்ப்யூட்டரும் முடிஞ்சு போச்சு. சரியா? only 3 lesson தான் இந்த டேர்முக்கு உங்களுக்கு. ஸோ we already discussed first and second lesson. Now we finished our third lesson also. ஓகேவா? தேர்ட் லெசனில் என்ன பார்த்தோம், ஒர்க்கிங் வித் கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி
கம்ப்யூட்டர் எப்படி பிரின்சிபல் அதுக்குன்னு என்னென்ன பிரின்சிபல் இருக்குதுன்னு பார்த்தோம். அதில் வந்து இன்புட் ப்ராசஸ் அவுட்புட்டுங்கிற ஒரு 3 ஆப்ரேஷன் நடக்குது. ஸோ இன்புட்னா என்னென்னு பார்த்தோம்னா கீபோர்டு மவுஸை இன்புட் டிவைஸ் இதை யூஸ் பண்ணி நம்ம கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இன்புட்டு. இந்த இன்புட்டுக்கு டேட்டான்னு ஒரு பேர் இருக்குது. ஓகேவா? இன்புட் வந்து ஆல்ஃபபெட்டாக இருக்கலாம், நம்பர்ஸாக இருக்கலாம், பிக்சர்ஸாக இருக்கலாம்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் யூனிட்டாக நம்ம கொடுக்குற இன்ஃபர்மேஷனை ப்ராசஸ் பண்ணி தரும் ஒரு டிவைஸ், அதுதான் வந்து ப்ராசஸ் யூனிட் சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு அவுட்புட்டு எங்கெல்லாம் நம்ம ரிசல்ட்டை பார்க்குறோம் எப்படி எடுத்துக்கிறோமோ அது வந்து அவுட்புட் யூனிட், மானிட்டர், பிரிண்டர் சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ஸ்டோரேஜ் டிவைஸ். ஸ்டோரேஜ் டிவைஸ்னால் நம்ம இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் ஸ்டோரேஜ் டிவைஸ்னு சொன்னோம். இந்த ஸ்டோரேஜ் டிவைஸில் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஹார்ட் டிஸ்க்கு, காம்பாக்ட் டிஸ்க்கு, பென்ட்ரைவ் பார்த்தோம். ஸோ ஓகேவா? இதோட உங்களோட 3rd லெசன் ஓவர். நான் கொஷின் ஆன்சரை இந்த வீக்குள்ளே கொஷின் ஆன்சர் ஃபில்லப்லாம் மார்க் பண்ணி அனுப்பிச்சி விட்றேன். நீங்கள் கம்ப்யூட்டர் கிளாஸ் ஒர்க்கில் காப்பி பண்ணிக்கலாம். ஓகேவா? கிளாஸ் முடிச்சுக்கலாமா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.